ஏதோ இந்த 15 நாள் விரதம் இருக்கோம். சில கம்பல்ஷன் எங்க ஆபீஸ்ல இவ்வளவுதான் இருக்க முடியும், 10 நாள் தான் இருக்க முடியும், 7 நாள் தான் இருக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா தயவு செய்து ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் எங்க குருசாமிங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கார்த்திகை 1ஆம் தேதி நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சுட்டு கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடாம, அதாவது இப்போ நான் வந்து இதை சொல்லக்கூடாது, மாலை போடாம இருங்கன்னு நான் சொல்லக்கூடாது. ஆனா சில கம்பல்ஷன் 41 நாள் கண்டிப்பா விரதம் இருந்துதான் தீரணும் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்து ஆரம்பிச்சுட்டு நீங்க ஷேவ் பண்ணிக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க, பெட்ல படுங்க. சில பேர் என்கிட்ட சந்தேகம் கேட்கறவங்கலாம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபுல் காஸ்டியூம்ல தான் இருக்கணும். அப்பதான் டாக்டர் அவங்கள பார்ப்பாங்க. ஒரு ஷூ போட்டுக்கணும், ஒரு டை கட்டிக்கணும், இன் பண்ணிக்கணும், பெல்ட் போட்டுக்கணும். நிறைய ஊருக்கு போக வேண்டியிருக்கும், நிறைய லாட்ஜில் தங்க வேண்டியிருக்கும், நிறைய ஹோட்டல்ஸில் தங்க வேண்டியிருக்கும், கண்டதை சாப்பிட வேண்டியிருக்கும். அப்போ இந்த விரதத்தை ஆரம்பிச்சுட்டா என்ன, விரதத்துக்கு நம்ம மாலை போடுறோம் அப்படின்னு சொன்னா மாலை போட்டா ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இந்த மாலை போட்டா அந்த மாலை கழுத்துல இருந்தா அது நமக்கு ஒரு பயபக்தியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். டேய் நான் இருக்கேன் அப்படின்னு நம்மளை வான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தைரியமாக இந்த மனக்கட்டுப்பாடு உள்ளவர்கள் கார்த்திகை 1ஆம் தேதி விரதம் ஆரம்பிங்க. உங்க ஆபீஸ் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கோங்க. சபரிமலைக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாலையை போடுங்க. மாலையை போட்டு உங்க விரதத்தை கண்டினியூ பண்ணி சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க விரதத்தை கலைச்சிக்கலாம். இதுதான் இதுதான் விரதம் இருக்கும் முறை.